ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் நம்ம அதாவது நிலக்கடலை தொக்கு அது பார்க்க போகிறோம். ஸ்வீட் பால்ஸ் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ நிலக்கடலை பருப்பு நான் வறுத்த பருப்பே வாங்கிட்டேன். அதை வாங்கி நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு தேய்ச்சி விட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் தான் நான் இது செய்ய போகிறேன். நீங்கள் பச்சைப்பருப்பு வாங்கினா நம்ம வறுத்து தான் செய்யணும், சரியா? இப்போ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. 1-2 தோல் இருக்குது, பட் அது ஒன்றும் ஆகாது, ஒன்றும் இல்லை. சுத்தமாக எடுக்கிறதுனால எடுத்துடலாம். இப்போ இது பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எப்படி பவுட்ரு பண்ணோன்னா, பல்ஸ் விடணும். விட்டு 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 ஒரு 3 பல்ஸு 4 பல்ஸு விட்டாலே போயிடும், பவுட்ரு ஆயிரும். இது ஜாங்கிரி வெல்லத்தை நம்ம அதையும் அதே போல் பல்ஸ் விட்டு பண்ணிக்கணும். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 1 கப்பு வெல்லம் நான் சேர்க்குறேன். இது கரெக்டான இதாக இருக்கும். 1.5 கப்பு கூட சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம மாவு சேர்ப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வெல்லத்தையும் அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து அதையும் ரெண்டையும் பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு இது அப்படியே கூட சாப்பிட்லாம். உருட்டி கொடுத்தா அப்படியே கூட பிள்ளைங்க சாப்பிட அப்படியே சாப்பிட்லாம். இது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது நிலக்கடலையும் வெல்லமும் பவுட்ரு. இப்போ இந்த மாதிரி உருட்டி கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப சத்து. இப்போ நம்ம அதுக்கு தொக்கு செய்யறதுக்கானதை பார்க்கலாம். இப்போ நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வறுத்த மாவாகவும் இருக்கலாம், சும்மா மிஷினில் அரைச்ச மாவாகவும் இருக்கலாம், ரேஷன் அரிசி மாவாகவும் இருக்கலாம். எந்த அரிசியில் செஞ்சாலும் சரி, ஓகே. அரிசி மாவு மட்டும் 2 கப்பு எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு தண்ணி ஒரு 1.5 கப் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. 1.5 எதுக்கு ஒரு 2 கப்பு கொதிக்க வச்சுக்கிறது நல்லது. கொதிக்க வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றி கொஞ்சம் தான் ஊற்றி நம்ம கிண்டணும். அந்த கொதிக்கிற தண்ணியை ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை கிண்டணும். இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நான் ஒரு 2 கப்பு தண்ணி கொதிக்க வச்சேன், இப்போ ஊற்றிருக்கேன். இப்போ இது பார்த்துக்கிட்டு நமக்கு லெவல் தெரியும். சில அரிசி மாவு நிறைய தண்ணி இழுக்கும், சில அரிசி மாவு தண்ணி ரொம்ப இழுக்காது. அதனால் நம்ம பார்த்து நிதானமாக தான் ஊற்றிக்கணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம தண்ணி விட வேண்டாம். நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம பிசைகிறப்ப கொஞ்சம் பச்சை தண்ணியை தொட்டு பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சிம்லின்னு கூட சொல்லுவாங்க. பிசைஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சேர பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம உருட்டி இப்போ இதுக்குள்ளே ரொட்டி செய்யணும். இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. உருட்டி ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அதை நம்ம தட்டி தோசைக்கல்லே வச்சு தட்டியும் செய்யலாம், இல்லை பாலித்தீன் பையில் எண்ணெய் தடவி தட்டி செய்யலாம், இல்லை வாழை இலை இருந்தால் அதுலேயும் தட்டி நம்ம செய்யலாம். ஏன்னா நமக்கு பாலித்தீன் பை எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இருக்கும். அதனால் அதை கட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயை தடவி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இது நல்லா தட்டி மெல்லிசாக தட்ட வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம். ஒரு மீடியம் சைஸில் தட்டி இது போட்டு எண்ணெய் விடாமல் சுடுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் நான் தோசை தவாவில் சுடுறேன், அதனால் கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக தடவிட்டு நான் சுடுறேன். எண்ணெய் இல்லாமல் சுட்டுட்டு இப்போ நம்ம இதில் ஒரு கவனம், ஒரு டிப்ஸு தரேன். இந்த மாதிரி நம்ம சுட்டோம்னா, சப்பாத்தியும் சரி இதுவும் சரி, நம்ம சுட்டோம்னா எண்ணெய் இல்லாமல் சுட்டால் அடுத்த நாள் தோசை ஊற்றும்போது தோசை வரவே வராது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், 1 ஸ்பூனு இந்த மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. ரொட்டியை பெரட்டி போட்டு லைட்டாக எண்ணெய் விடலாம், இல்லைன்னாலும் நல்லா செவந்ததுக்கு பின்னாடி எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. அந்த ரொட்டி சுட்டதுக்கு பின்னால் எண்ணெய் இல்லாமல் சுட்டதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா கல் பூரா தடவி அப்படி வச்சிடணும். வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம தோசை ஊற்றினா வந்துடும். இந்த மாதிரி ஆற வச்சு இதை பிச்சு எடுத்துகிட்டு இதையும் இந்த மாதிரி தான் பல்ஸ் தான் விடணும். இந்த தொடர்ந்து மிக்ஸி ஆன் பண்ணக்கூடாது. நம்ம லைட்டாக பல்ஸ் விட்டு ஒரு 2-3 பல்ஸ் விட்டாலே இந்த மாதிரி புட்டு மாதிரி வந்துடும். அதில் நம்ம அந்த மிக்சிங் இருக்குல்ல, நிலக்கடலையும் வெல்லமும் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோமே, அந்த பவுடரையும் இதையும்
சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஒரே ஃபுல்லாக அரைக்காமல் பாதி பாதியாக போட்டு இதையும் பல்ஸ் விட்டு எடுங்க. இல்லைன்னா சுற்றும். இந்த மாதிரிங்க பல்ஸ் விட்டு எடுத்தால் இந்த மாதிரி வரும். இது மாதிரி எல்லாத்தையும் நான் 2 டைம் போடுறேன். 2 தரம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா கூட குறைச்சி போட்டிருப்போம் நம்ம, அதனால் இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய பவுலில் போட்டு இதை கலந்து விட்டுட்டு நம்ம பால்ஸ் பிடிக்க வேண்டியது தான். பால்ஸ்னால நமக்கு பிடிச்ச எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி நம்ம பிடிச்சி சின்னதோ பெருசோ நமக்கு பிடிச்ச சைஸில் உருண்டை உருட்டி அதை வச்சிடணும். இப்போ வந்து சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக இருக்கும் அந்த உருண்டை. கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இறுகிச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாகிக்கும். இது வந்து 1 வாரம் வரைக்கும், 1 வாரம் 10 நாள் 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா ஒரு 3-4 நாள் வரைக்கும் அப்படியே கெடாது, நல்லாயிருக்கும். எடுத்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கலாம். ரொம்ப சத்தானது. இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, உடம்புக்கு சத்தை எல்லாம் உள்ள இது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்த எல்லோரும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே போல் லைக் ஒன்று போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ, பாய்.